கரூர் பொதுக்கூட்டத்தில் 40 பேர் 9 குழந்தைகள் உட்பட உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த துயரத்திற்கு தமிழக வெற்றிக் கழகமும் டிவிகே அதன் தலைவர் விஜயும் பதிலளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. நிர்வாகச் சீர்கேடு, கூட்ட நெரிசல் கட்டுப்பாடு இன்மை என பல கேள்விகள் எழுகின்றன. விஜயின் தாமதமான வருகை, ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு பின்தொடர்ந்த கூட்டம், மோசமான கூட்டக் கட்டுப்பாடு, ஏன் அவரது பேருந்தின் கண்ணாடிகள் கூட இந்த குழப்பத்திற்கு வழிவகுத்தன. காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகமும் கூட்டத்தை கணிக்கத் தவறியதாக கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றன. இது ஒரு முழுமையான விசாரணை அறிக்கை தேவைப்படும் சம்பவம். செப்டம்பர் 13 அன்று திருச்சியில் தொடங்கிய விஜயின் முதல் மாநில சுற்றுப்பயணம் பெரும் போக்குவரத்து நெரிசலையும் பொதுச் சொத்துக்களுக்கு சேதத்தையும் ஏற்படுத்தியது. பள்ளிக் கழிப்பறை, சுங்கச்சாவடி, விமான நிலைய கைப்பிடிகள் சேதப்படுத்தப்பட்டதால் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதுவே விழிப்புணர்வு பிரச்சாரம் தேவைப்படும் சூழலை உணர்த்தியது. கரூர் பொதுக்கூட்டத்திற்கு டிவிகே 10,000 பேர் வருவார்கள் என அனுமதி கோரியது. ஆனால் காவல்துறை 15,000 பேர் வருவார்கள் என மதிப்பிட்டு 500 காவலர்களை நியமித்தது. விஜயின் வருகை 6 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானதால் காலை 9 மணி முதல் காத்திருந்த மக்கள் சோர்வடைந்தனர். விஜய் மாலை 7 மணிக்கு வந்தபோது அவரை பார்க்க மக்கள் முண்டியெடுத்தனர். பேருந்தின் கண்ணாடிகள் வழியாக அவர் தெரியாததால் மக்கள் அருகில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் மரங்களில் ஏறினர். தகரக் கூரைகள் தாங்காமல் இடிந்து விழுந்தன, மரக்கிளைகள் முறிந்தன. இதுவே கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்தது. கூட்ட நெரிசல், மின்தடையால் ஏற்பட்ட குழப்பம், விஜயின் பேச்சுக்கு இடையூறாக ஆம்புலன்ஸ்கள் வந்தபோதும் அவர் பேச்சைத் தொடர்ந்தது என பல சம்பவங்கள் நடந்தன. மக்கள் தண்ணீரின்றி தவித்தனர், மயங்கி விழுந்தனர். இது அரசியல் விமர்சனம் தேவைப்படும் ஒரு தலைவரின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது. இந்த துயரச் சம்பவத்தில் குறைந்தது 40 பேர் உயிரிழந்தனர். டிவிகே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. மேலும் சதித்திட்டம் இருப்பதாக கூறி சுதந்திரமான விசாரணை கோரி உயர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. ஆனால் இந்த துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதுதான் முக்கிய கேள்வி. இந்த சம்பவம் பொதுக்கூட்டங்களை நடத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் நிர்வாகத்தின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பொறுப்புணர்வின் அவசியத்தை உணர்த்துகிறது. ஒரு முழுமையான விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த துயரச் சம்பவத்திற்கு நீதி கிடைக்க நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். பொதுக்கூட்டங்களில் பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என அரசை வலியுறுத்துங்கள். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் இணையுங்கள்.